ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய ஒரு ஷெட்யூல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்மளோட பேட்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட குரூப் 4 பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நேற்று நம்ம ஸ்டடி பிளான்க்கான ஒரு வீடியோவும் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ எப்படி நம்ம அடுத்த 6 மந்த்தை பிரித்து நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஸ்டடி பிளான்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னன்னா, ஒவ்வொரு ஷெட்யூலும் 10 நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ 3 ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஒரு ஷெட்யூல் அந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்க போகிறோம், எப்போ மெட்டீரியல் கொடுக்க போகிறோம், அண்ட் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த ஷெட்யூல் 1க்கான அந்த லாஸ்ட் டே டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீங்கள் டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கான கரெக்ஷன் எப்படி பண்ணணும், அதுக்கான மார்க்ஸை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட ஷெட்யூல் ஒர்க் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. சரிங்களாப்பா? மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ள உங்களுக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்சில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, அண்ட் அதே மாதிரி இப்போ ஜாயின் அடுத்து பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அண்ட் அதே மாதிரி வரப்போற 2026 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். சரிங்களாப்பா? ஏன்னா நம்ம ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டவுட் இருக்கும். என்னடா அவங்க, ஏன்னா நம்ம ₹100 அப்படிங்கிற ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல நம்ம இந்த பேட்சை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஸோ ₹100 அப்படிங்கிறபோது குவாலிட்டி இருக்குமா, ஸோ கரெக்டாக கொடுப்பாங்களா, ஸோ எந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ₹100 அப்படிங்கிறதுக்கு எதுக்காக இந்த பேட்சை கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தாட் என்னன்னா, ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்களுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதிக தூரம் டிராவல் பண்ணி போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதிக அமௌண்ட் செலவு பண்ணி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுடைய இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு போய் இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த ஒரு பேட்ச் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த பேட்ஜில் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரியும். சரிங்களாப்பா? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து போடக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மற்றதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பேசிக்கலாம். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பாருங்க. ஓகேப்பா. இப்ப ஷெட்யூல் 1 அப்படிங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கேன்ப்பா. ஸோ டாபிக் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். சரிங்களா? ஸோ ஆனா இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஆனா இப்படிதான் இருக்கும் பேட்டர்னு. ஸோ டாபிக்கும் மாறாது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்குமே தவிர மாறாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப பாருங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தம் 4 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு இலக்கணம். ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. ஒன்று இலக்கணம், அடுத்து இலக்கியம், அடுத்து திருக்குறள், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னு சொல்லி 4 பகுதியா நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இந்த இலக்கணம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல பாருங்க, இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கா, இது ஒரு டாபிக். ஓகேவா? அடுத்து சந்திப்பிழை, இது ஒரு டாபிக். குரில் நெடில் வேறுபாடு, இது ஒரு டாபிக். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு, இது ஒரு டாபிக். ஓகேவா? மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கு? மொத்தம் 4 டாபிக் அப்படிங்கிறது இந்த இலக்கணத்துல நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 4 டாபிக்கும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஓகேவாப்பா? பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதுக்கான வீடியோ கிளாஸஸும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? இது ரெண்டுமே உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஸ்டார்ட் ஆகுற அன்னைக்கு உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ், மெட்டீரியல் இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? பொதுவாகவே நம்மளோட ஷெட்யூல் எப்படி இருக்கும், பேட்ச் எப்படி இருக்கும்னா, பேட்ச் ஸ்டார்ட் ஆகுற அன்னைக்கு அந்த 10 டேஸ்ல நாள் ஸ்டார்ட் ஆகுற அன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்துரும்னா, அன்னைக்கு உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். அண்ட் அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? மெட்டீரியல் பிளஸ் வீடியோ கிளாஸஸ். மேக்ஸ் மட்டும் வேணா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸாக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி பழகணும். இப்போ இந்த இலக்கணம் வீடியோலாம் நம்ம 4மே ஒரே நாளில் கொடுக்குறோம்னு வைங்களேன், உங்களுக்கு டைம் இருந்தால் 2யும் கூட ஒரே நாளில் நீங்கள் பார்த்துடலாம். இப்போ மேக்ஸ் அப்படி கிடையாது. மேக்ஸ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போனா தான் மேக்ஸ் நம்மளுக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ இலக்கணம் நீங்கள் ஒரே நாளில் கூட படித்து முடிக்கலாம் உட்காந்து. ஆனால் மேக்ஸ் அப்படி பண்ணக்கூடாது. 6 நாள் மேக்ஸ் படிக்கணும்னா 6 நாளுமே நம்ம அந்த டச்சிலே இருக்கணும். சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இலக்கியம்ப்பா. இலக்கியமை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் நம்ம புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் 2மே சேர்த்து தான் கொடுப்போம்.
சரிங்களா? மெட்டீரியலா தான் நம்ம குடுப்போம். சரிங்களா? புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் 2மே கலந்து குடுப்போம். உங்ககிட்ட ஸ்கூல் புக் தான் இருக்குன்னா, ஸ்கூல் புக்ல அது எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அத வச்சு நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய புக்க வச்சு நீங்க படிச்சுக்கலாம். அது போக நம்ம கிளாஸ் லிசன் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ நோட்ஸா எடுத்துக்கலாம். நம்ம மெட்டீரியல பார்த்தும் நீங்க அத வந்து நோட்ஸா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம குடுக்கக்கூடிய வீடியோஸ்லயும் வந்து இது உங்களுக்கு தெளிவா நடத்தி குடுத்துரும். நம்மளுக்கு வந்து இது தெரியாதே, இலக்கணம்லாம் இது நம்மளுக்கு புதுசா இருக்கே, அப்பலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். நீங்க நம்ம குடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நம்ம குடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா? அ இலக்கணம பொறுத்தவரைக்கும் நம்ம புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் 2மே தான் போப்போறோம். ஓகேவா? இலக்கியம்லயும் அதே மாரி தான்ப்பா. இலக்கியம் அப்படிங்கிறது இந்த இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ்ல யூனிட் 1 டூ 6 நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடியது இலக்கணம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம கொண்டு வந்துருவோம். யூனிட் 7 மட்டும் நம்ம இலக்கியம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு, அத நம்ம செப்பரேட்டா குடுக்குறோம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வீக் பாருங்க. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400 அப்படிங்கிற 3 டாபிக் குடுத்துருக்கோமா? இந்த 3 டாபிக்கான வீடியோ அண்ட் மெட்டீரியல் இது 2மே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? அத வச்சு நீங்க படிச்சு நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கான பிஒய்க்யூ அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதும் நடக்கும். சரிங்களா? இதுக்கான பிஒய்க்யூ அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா? அதுவும் வந்து உங்களுக்கு அந்த வீக்லயே வந்து கேப்ல வந்து நடக்கும். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஷெட்யூல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க திருக்குறள். திருக்குறள பொறுத்தவரைக்கும் நம்ம புக் சோர்ஸ் வச்சு நடத்துவோம். அண்ட் திருக்குறள் உங்களுக்கு எப்படி வரும்னா ஷார்ட்ஸா வரும். ஓகேவாப்பா? டெய்லி ஒரு 2 ஷார்ட்ஸ், 2 ஷார்ட்ஸ் பெர் டே. இல்ல 1 ஷார்ட்ஸ். 2ல ஏதாவது 1. 1 இல்ல 2 வரும். ஸோ ஒரு 1 நிமிஷம் நீங்க செலவு பண்ணா போதும். எப்படி? 1 நிமிஷம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா, திருக்குறள்ல இருந்து நம்ம 8 கேள்விகள் எடுத்துறலாம். 8 டூ 10 கொஸ்டின் வரைக்கும் எடுக்கலாம். ஷூரா சொல்றேன்ப்பா. ஏன்னா, திருக்குறள் வந்து இந்த தமிழ்ல வர்றது மட்டும் கிடையாது. ஜிஎஸ்ல யூனிட் 6லயும் திருக்குறள் கேள்விகள் வந்து நெறைய வருது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கேள்விகள் திருக்குறள்ல இருந்து மட்டுமே கேட்கறாங்க. மொத்தம் 200 கேள்விகள்ல. ஓகேவா? இந்த 1 நிமிஷம் நீங்க டெய்லி செலவு பண்ணா போதும். இப்படி பிரிச்சுக்கோங்க. எல்லா டயத்தையும் போய் ஒரே இதுல நம்ம கொட்டக்கூடாது. ஓகேவா? அது அதுக்கான டயத்த சரியா பிரிச்சுக்கிறணும். இலக்கியம்ல இந்த 3 டாபிக் நீங்க படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்னமா தான் இருக்கும். இலக்கணத்துக்கு தான் நீங்க நெறைய எஃபோர்ட் அப்படிங்கிறது குடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எங்க நம்மளோட எஃபோர்ட்ட அதிகமா போடணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? அதே மாரி கலைச்சொற்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்ப நெறைய கேட்கறாங்க. ஸோ கலைச்சொற்கள் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. நம்ம கொஞ்சம் நெறைய படிச்சுக்க வேண்டியது இருக்கும். கலைச்சொற்கள்னா இப்ப நியூ ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கும். அது என்னன்னா, அதாவது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரிங்களா? அது சயன்டிஃபிக் டெர்மா இருக்கலாம், அக்ரி சம்மந்தப்பட்ட டெர்மா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஏஐ சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சில வார்த்தைகளா இருக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு 50 கலைச்சொற்கள் அப்படிங்கிறது குடுத்துருவோம். மெட்டீரியலாவும் குடுத்துருவோம். வீடியோவாவும் நம்ம எடுத்து வந்து குடுத்துருவோம். ஸோ அத வச்சு நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கிறணும். வாரம் 50 ஒவ்வொரு பேட்ஜுக்கும் நம்ம ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் 50, 50 கலைச்சொற்கள். அப்ப மொத்தம் 12 ஷெட்யூலுக்கு நம்ம ஒரு 600 கலைச்சொற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கு மேல நம்மளுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது போகாது. ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னா, இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கறாங்கப்பா. கலைச்சொற்கள்ல மட்டும் நம்மளுக்கு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது குடுக்குறோம். ஸோ இப்ப தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாப்பா? ஸோ இந்த யூனிட் 7 அப்படிங்கிறது மட்டும் ஒரு 15 கொஸ்டின். மத்த 85 கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த இலக்கணம் தான். ஓகேவா? ஸோ அதுல திருக்குறள் சேரும், கலைச்சொற்கள் சேரும். ஓகேவா? ஸோ இதுதான் இவ்வளோதான் தமிழ் அப்படிங்கிறது. தமிழ நம்ம இப்படி தான் குடுக்க போறோம். ஓகேவா? புக் சோர்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் 2மே கலந்து தான் குடுக்க போறோம். ஸோ நீங்க இத தவிர்த்து வேற எதுவுமே படிக்க வேணாம். நம்ம குடுக்கக்கூடிய மெட்டீரியல மட்டும் படிச்சுட்டு, அதுக்கான டெஸ்ட், அதுக்கான பிஒய்க்யூ இத மட்டும் பார்த்துட்டு போனா போதும். இது எல்லாமே நம்மளே குடுத்துரும். அதாவது இங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு டாபிக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட்டு அதுக்கான அத வந்து ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? ரீட் பண்றது, வீடியோவ லிசன் பண்றது இது எல்லாமே. அதுக்கப்புறம் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிஒய்க்யூ. ஓகேவா? இது 3 தான் ப்ராசஸ். இது 3ம் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கனாலே, உங்களால ஈஸியா அந்த டாபிக்க கிராக் பண்ணிறலாம். ஓகேவா? ஏன்னா பிஒய்க்யூ கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் அதே மாரி நீங்க அதுக்கான டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அண்ட் அத வந்து தெளிவா வந்து படிச்சுக்கிறணும். அண்ட் வீடியோவ பார்த்து லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க லிசன் பண்ண தான் உங்களுக்கு நெறைய அந்த தாட்ஸ், அந்த ஐடியாஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? என்னதான் நீங்க வந்து எவ்வளோ புக்ஸ வந்து நீங்க படிச்சுட்டு போனாலும், எக்ஸாம் ஹால்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க கிளாஸஸ் கவனிக்கும்போது, மேம் நடத்தும்போது, நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் நடத்தும்போது, அவங்க நெறைய விஷயங்கள உங்களுக்கு சொல்லுவாங்க. நெறையா இந்த மாரி இருக்கும். இந்த மாரின்னு உங்களுக்கு நெறைய ஐடியாஸ், நெறைய பாத்த வந்து கனெக்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அத படிக்கிறதோ, அத ஞாபகம் வச்சுக்கிறதோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது குடுக்குறது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஏன்னா நம்ம ஒரு இதுல எக்ஸாமுக்கு போகணும். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைய நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க யாருமே ஒரு பணக்காரனா இருந்துகிட்டு, ஒரு வசதியானவங்களா இருந்துகிட்டு, நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லாம இத படிக்கிறதுக்கு நம்ம இங்க வரல. சரிங்களா? நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு.
தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படிங்கிற மாரி நம்ம நிலைமை. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா அடிச்சு உடைச்சுட்டு உள்ள போய் போஸ்டிங்ல உட்கார்றோம் அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர, நம்மளுக்கு இன்னும் டைம் வேணும். எனக்கு வந்து இதுக்கு லேட் ஆகும். எனக்கு இவ்வளோ டைம் இல்ல, அவ்வளோ டைம் இதெல்லாம் வந்து இங்க நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏத்துக்காது. ஓகேவாப்பா? இங்க இத்தனை லட்சம் பேர் எழுதும்போது, நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட எஃபோர்ட்ட குடுக்கணும். அதுக்காக இப்ப சார் எனக்கு பக்கத்துல ஒருத்தன் இருக்கேன். அவன் டெய்லி 3 பாடம் படிக்கிறான். நான் 1 பாடம் தான் படிக்கிறேன். பரவால்ல. நீங்க அந்த 1 பாடத்த டெய்லி படிங்க. கன்டினியூவா படிங்க. தெளிவா படிங்க. அது போதும். அதுதான் உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். சரிங்களா? ஸோ, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? அதான்ப்பா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ, இப்ப நம்ம வந்து அடுத்தத பார்க்கலாம். ஸோ, மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 2 சப் டாபிக்கா பிரியும்ப்பா. ஒண்ணு ஆப்டிட்யூடு, இன்னொன்னு ரீசனிங். இந்த ஆப்டிட்யூட்ல ஒரு 15 டாபிக் அப்படிங்கிறது இருக்கு. ரீசனிங்ல ஒரு 15 டாபிக் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? டோட்டலா ஒரு 30 டாபிக் கிட்ட வரும். இந்த ஆப்டிட்யூட்ல இருந்து நம்மளுக்கு எத்தன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கறாங்க. சரிங்களா? இந்த ரீசனிங்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஓகேவாப்பா? டோட்டலா 25 கொஸ்டின் அப்படிங்கிறது தான் மேத்ஸ்ல. ஓகே. தமிழ் வந்து 100 கொஸ்டின். அது தெரியும்ல. ஸோ மேல வந்து நான் சொல்லல. யாரும் வந்து சார் சொல்லல சார்ன்னு சொல்லிறாதீங்க. ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 25 கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. ஸோ ஆப்டிட்யூட்ல ஒரு டாபிக் இல்ல 2 டாபிக், ரீசனிங்ல 1 டாபிக். இதுதான் நம்ம ஒரு பேட்ச்க்கு நம்ம குடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஷெட்யூலுக்கு நம்ம குடுக்குறோம். ஒரு ஷெட்யூலுக்கு 2லயுமே டாபிக் இருக்கும். ஆப்டிட்யூட்ல 1 டாபிக், ரீசனிங்ல 1 டாபிக். அந்த மாரி தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ இது 2த்துக்குமே வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் நம்ம குடுத்துருவோம். அந்த வீடியோ கிளாஸஸ்லயே உங்களுக்கு அன்னைக்கான ஹோம்வொர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸ்ல அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த நம்ம வீடியோல குடுத்த ஹோம்வொர்க்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது குடுத்துருவோம். அண்ட் அந்தந்த டாபிக்கான டெஸ்ட்டும் நம்ம வந்து குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயமும் நம்ம மேத்ஸுக்கு நம்ம ப்ராப்பரா குடுத்துருவோம். சரிங்களாப்பா? ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே நம்ம எல்லாம் குடுத்துருவோமா? இல்ல டெய்லி கிளாஸஸ் இருக்குமா? அப்படிங்கிறத மட்டும் நான் ஷெட்யூல் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஸோ அத மட்டும் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்துக்கோங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டெய்லி பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம டே 1லயே வந்து இப்போ ஒரு 6 பார்ட் இருக்கு டைம் ஒண்ணு இருக்குல்ல. அந்த 6 பார்ட்டையும் நம்ம குடுத்துடுறோம்னாலும், நீங்க என்ன பண்ணணும்? அந்த 6 பார்ட்ட எப்படி பிரிக்கணுமோ, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ அந்த மாரி பிரிச்சு, நீங்க அத பார்த்து நீங்க அத வந்து எடுத்துக்கிறணும். ஓகேவா? ஸோ மேத்ஸுக்கு லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டடா நீங்க வந்து பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பிட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேத்ஸ வந்து நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா புரியிற மாரி இருக்கும். கிளாஸ் வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெளிவா புரியிற மாரி இருக்கும். ஆனா நம்ம போய் நோட்ல உட்கார்ந்து போட்டு பார்த்தோம்னா, அங்க மேத்ஸ் வராது. ஓகேவா? ஸோ அப்ப அங்க அங்க என்ன பிரச்சனை? வரலையா? திரும்ப பாருங்க. திரும்ப போட ட்ரை பண்ணுங்க. திரும்பவும் பாதியில நிக்குதா? திரும்ப பாருங்க. அது 75% கம்ப்ளீட் ஆகும் அந்த சம். திரும்ப பாருங்க. 100% கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. ஓகேவா? இங்க எதுவுமே வந்து ரிப்பீட்டடா செய்யும்போது தான் நடக்கும். ஒரே நாள்ல நம்மளால சைக்கிள் ஓட்டி பழக முடியாது. ஒரே நாள்ல நம்மளால ஸ்விம்மிங் கத்துக்க முடியாது. ஒரே நாள்ல நம்மளால சிங்கிங் கத்துக்க முடியாது. ஒரே நாள்ல நம்மளால ஒரு கார் ஓட்டி பழக முடியாது. ஒரே நாள்ல நம்மளால குக்கிங் கத்துக்க முடியாது. ஓகேவா? எதுவுமே இங்க மேஜிக் கிடையாது. எல்லாமே ப்ராசஸ் தான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ரிப்பீட்டேஷன் ரொம்ப முக்கியம். அது தமிழா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்ஸா இருக்கட்டும். ஜிஎஸ்லயே நீங்க ஒரு பாடம் படிக்கிறீங்க. ஒரு இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா, ஒரு நாள் இன்னைக்கு படிச்சுட்டேன் சார். ஷெட்யூல் 1ல படிச்சுட்டேன். அவ்வளோதான். இனி அப்படியே போய் எக்ஸாம் எழுதுனா போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியாது. ஒரு பாடம் இருக்கு. இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குன்னா, நம்ம எக்ஸாம்க்கு போறதுக்குள்ள 10 தடவ அத நம்ம திருப்பிறணும். அப்பனா தான் நம்மளால அதுலருந்து வர கேள்விகள அடிக்க முடியும். ஓகேவா? இதுதான் இங்க விஷயம். ஓகேவா? இங்க கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணும் மலைய தூக்கிட்டு நடக்கலாம்னு சொல்லல உங்கள யாரும். படிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுங்கங்கிறாங்க. போரிங்கான விஷயம். எப்பயுமே இங்க ஒண்ணு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சக்சஸ்க்கான விஷயங்கள், அதே மாரி மிகப்பெரிய விஷயங்கள், எல்லாமே வந்து கரெக்ட்டான விஷயங்கள் இது எல்லாமே வந்து போரிங்கா தான்ப்பா இருக்கும். ஓகேவா? நீங்க இப்ப நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க. இவ்ளோ ஆசைப்படுறீங்க. சார் கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆயிரணும் சார் அப்படின்னு போயிட்டீங்க. ஆஃபீசர் ஆனோனே என்ன பண்ணுவீங்க? டெய்லி காலைல கிளம்புவீங்க. வேலைக்கு போவீங்க. உங்க வேலைய பார்ப்பீங்க. 5 மணிக்கு முடிப்பீங்க. வீட்டுக்கு வருவீங்க. திரும்ப மறுநாள் வேலைக்கு போவீங்க. உங்க வேலைய பார்ப்பீங்க. டியூட்டிய முடிப்பீங்க. வீட்டுக்கு இதே தான். இதுதான் எல்லாருக்குமே. சிஎம்ல இருந்து கடைசி கிளர்க் வரைக்கும் எல்லாருக்குமே இதே ப்ராசஸ் தான். ஓகேவா? போரிங்கான விஷயம் தான். ஒரே வேலைகள தான் திரும்ப, 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 திரும்ப செய்யணும். சரியான விஷயமும், போரிங்கான விஷயமும் ஒண்ணா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில மத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப படம் பார்க்குறது, ஒரு ஒரு சீரியல் பார்க்குறது, ஒரு காமெடி பார்க்குறது, ஒரு பாட்டு கேட்கறது, ஒரு ஆள்ட்ட வந்து நம்ம ஒரு ஒரு கதை பேசி நம்ம டயத்த வந்து வேஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா, அது வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ட குடுக்காது. எது நம்மளுக்கு போரிங்கா இருக்கோ, எது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ, எத செய்யும்போது என்னடா இது! இத உட்காந்து எப்புட்றா படிக்கிறது? இவ்ளோ லெசன் வத வதன்னு போது. இத்தன இயர் வருது, இத்தன பேர் வருது. இது நம்மளுக்கு என்னடா புரியும்? எது உங்களுக்கு இந்த மாரி ஒரு சலிப்பு உணர்வ குடுக்குதோ, இதுதான் சரியான விஷயமா இருக்கும். அதுதான் உங்கள சக்சஸ்க்கு கூட்டிட்டு போகும்.
முதல்ல அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு பின்னாடி போகாதீங்க. ஒரு பாட்டு நல்லா இருக்கு, ஒரு ரீல்ஸ் நல்லா இருக்கு, ஒரு ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து ஒரு ரீல்ஸ் நல்லா இருக்குன்னு இன்ஸ்டாக்குள்ள போனீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிரும். உண்மையா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தன பேர் இத இல்லைன்னு சொல்றீங்கன்னு. உண்மையா இல்லையா? ஒரு ரீல்ஸ் பார்க்கலான்னு உள்ள போவீங்க. 1 மணி நேரம் ஆயிரும். சார் நான் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி பத்தி தான் பார்த்தேன். டிஎன்பிஎஸ்சி பத்தி என்ன பார்த்திருப்பீங்க? மோட்டிவேஷன்ல சாங் ஓடும். முன்னாடி வேற ஒரு டிஸ்ப்ளே ஓடும். அத பார்த்திருப்பீங்க. அது கிடையாது. அது உங்கள வெற்றிய குடுக்காது. அந்த அட்ராக்டிவ் உங்களுக்கு வெற்றிய குடுக்காது. டல்லான விஷயங்களும், போரிங்கான விஷயங்களும் இதுதான்ப்பா சக்சஸ குடுக்கும். இத யாருமே சொல்ல மாட்டாங்க. இது பெரிய ஒரு பிலாசபி. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே இத பண்ணுங்க, அத பண்ணு இதுதான் விஷயம். நீங்க போரிங்கான விஷயத்த டெய்லி உட்கார்ந்து புக் எடுத்து உட்காரணும். டெய்லி அந்த 2 மணி நேரம். என்னடா அதே புக்கு, அதே வேல, அதே மேத்ஸ் நோட் அப்படிதான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். சரிங்களா? ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது வரணும்னா, போரிங்கான விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செய்யணும். ஓகேவா? ஓகேப்பா. ஓகே. இப்ப மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிதான் மேத்ஸ் நம்ம குடுக்க போறோம். அண்ட் அடுத்து ஜிஎஸ்ஸ பாருங்க. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம 2 யூனிட் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு தடவையும். இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஹிஸ்டரி, அடுத்து பாலிட்டி. இது 2ல இருந்தும் லெசன்ஸ் கலந்து கலந்து குடுப்போம். இது முடிஞ்சோன ஒரு 6, 7 ஷெட்யூல் முடிஞ்சோன, அடுத்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 6. இது 2ம் கலந்து கலந்து வரும். ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு 6 யூனிட்ப்பா. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் 6 யூனிட். 6 யூனிட். இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அப்புறம் யூனிட் 6. ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் இது 2மே சேர்ந்திருக்கும். சரிங்களா? இத மொத்தம் 6. இதெல்லாம் சயின்ஸ விட்டுருங்க. ஜியோகிராஃபிய விட்டுருங்க. அது 2மே ஈஸி தான். 5, 5 மார்க் தான். அத பார்த்துக்கலாம். இந்த 4 தான் நம்மளுக்கு மெயின். ஓகேவா? இது 4 தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி எடுத்துக்கிறோம். ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி எடுத்துக்கிறோம். செகண்ட்ல எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இத நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்படிதான் கலந்து கலந்து குடுப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் 3னா ஹிஸ்டரியில நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் அப்படிங்கிறத குடுத்துறோம். ஸோ இங்க நம்ம சிலபஸ் டாபிக்ல இருந்து டைரக்ட்டா எடுத்து குடுத்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஷெட்யூலா குடுக்கும்போது இதுக்கான லெசன்ஸ் நேம் குடுத்துருவேன். இதுக்கான லெசன் நீங்க எங்க படிக்கணும் அப்படிங்கிற மாரி லெசன் வைஸாவே நான் உங்களுக்கு குடுத்துறேன். சரிங்களா? ஷெட்யூல் வேர்ட்ஸா இல்லாம நான் லெசன் வைஸாவே உங்களுக்கு குடுத்துறேன். ஓகேவா? பைலிங்குவல்லாம் குடுத்துறலாம். அதுக்கப்புறம் பாலிட்டிலயும் பாருங்க. பாலிட்டிலயும் அதே மாரி ஒரு ஒரு சில டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கும் இது லெசன்லாம் எங்க எங்க கவர் ஆகும். ஏன்னா ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கே போதும். எங்க எங்க தேவையோ அங்க மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ் போய்க்கிருவோம். ஓகேவா? அது எதுவோ அது மட்டும் நம்ம கரெக்ட்டா உங்களுக்கு தெளிவா நடத்தி குடுத்துருவோம். எது எது அவுட் சோர்ஸோ அது எல்லாமே கீழ இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படிங்கிறதுல நம்ம கவர் பண்ணிருவோம். சரிங்களா? அது நான் உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துருவேன். மத்தபடி ஜிஎஸ் உங்களுக்கு தமிழ் மீடியம் மீனா மேம் எடுப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சங்கீதா மேம் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் அனு மேம் எடுப்பாங்க. ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டூடண்ட்ஸும் ரொம்ப தெளிவா புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ராஜி மேம் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும். சரிங்களா? எந்த விதமான குறையுமே இல்லாத அளவுக்கு நம்ம பக்காவா பண்ணி குடுப்போம். ஓகேவாப்பா? இது 2மே உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது வந்துரும். ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா கொஞ்சம் டைமிங் லென்த்தா தான் இருக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம நேரத்த விலையா குடுத்தா மட்டும் தான் நம்மளால எக்ஸாம ஜெயிக்க முடியும். இங்க உங்களுக்கு பேட்ச் ஃபீஸும் நம்ம குறைச்சு குடுத்துட்டோம். ஓகேவா? இங்க பேட்ச் ஃபீஸும் நீங்க பெருசா பே பண்ணலாம். அப்படி இருக்கும்போது, நீங்க இங்க பெரிய ஒரு குடுக்க போற விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல உங்களோட நேரம், உங்களோட டயம், உங்களுடைய உழைப்பு. அவ்வளோதான். இத தான் நீங்க செய்ய போறீங்க. இத செய்றதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, நம்மள மாரி ஒரு முட்டாள் எதுவுமே யாருமே கிடையாது. போன வீடியோல அதுக்கு தான் ஒரு கதை சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது யூனிட் 1 பாருங்கப்பா. சயின்ஸ். சயின்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு 2 டாபிக் நம்ம எடுத்துக்குருவோம் ஷெட்யூல்ல இருந்து. ஸோ அந்த 2 டாபிக் 9த், 10த் லெசன் என்னென்ன கவர் ஆகுதோ, அந்த 9த், 10த் லெசன மட்டும் புக் பேக். ஓகேவா? 9த், 10த் மட்டும் நம்ம புக் பேக் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ் டாபிக். அந்த இம்பார்ட்டன்டான ஒரு சில ஏரியா. ஏன்னா இதுலருந்து மொத்தமே நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது தான் வரும். இதுல ஒரு 3 கொஸ்டின் நம்மளுக்கு அடிச்சா கூட போதும். 3 டூ 4 கொஸ்டின் 9த், 10த்ல இருந்து மட்டும் தான் கேட்கறாங்க. 9த், 10த்ல இருந்து மட்டும் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதனால அதுவும் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இது இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படிங்கிறது நம்ம ஸ்கீம்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு அது போக இப்ப பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு சில டாபிக் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதாவது நிதி ஆயோக்கா இருக்கட்டும், லோக்பாலா இருக்கட்டும், லோக் ஆயுக்தாவா இருக்கட்டும். இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல கவர் ஆயிரும். ஓகேவா? இதே மாரி ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஐஎன்எம்ல தலைவர்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துரும். இது நான் உங்களுக்கு நடத்தி குடுத்துருவேன். சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் நான் இது உங்களுக்கு என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நான் இப்ப அடுத்த ஷெட்யூல் வீடியோல குடுக்கும்போது நான் தெளிவா உங்களுக்கு குடுத்துர்றேன்.
சரிங்களா? ஸோ என்ன ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம், என்ன ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிறத தெளிவா நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களாப்பா? ஸோ இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸஸ், மேத்ஸ், தமிழ் ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே வந்துரும். ஓகேவா? டே 1லயே வந்து இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவோம். இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் சயன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம திருக்குறளுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் மேத்ஸ். ஓகே. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டேவே குடுத்துருவோம். ஸோ அதுவும் ஏன்னா ஆல்ரெடி அதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆயிருச்சு. ஆல்ரெடி இருக்கு. சப்போஸ் மேபி நம்ம டெய்லி போலாம் அப்படிங்கிற மாரி இருந்தாலும் நம்ம குடுப்போம். சரிங்களா? ஏன்னா நீங்களும் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி வேணா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் திருக்குறள், இந்த எக்ஸ்ட்ரா டாபிக், அதுக்கப்புறம் வந்து சயன்ஸ் இது மட்டும் நம்ம அந்த 10 நாள் கேப்ல வந்து நம்ம குடுப்போம். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம டே 1 எல்லாமே குடுத்துருவோம்ப்பா. வீடியோ கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் குடுத்துருவோம். தள்ளி போனா ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எல்லாமே குடுத்து முடிச்சுருவோம். சரிங்களா? இத குடுத்துட்டு அந்த ஷெட்யூல் நடக்கும்போதே உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அது போக பிஒய்க்யூ டிஸ்கஷன் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு டாபிக்குமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து அந்த என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அத ஃபுல்லாத்தையும் நான் வீடியோவா வந்தே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் காட்டிருவேன். ஓகேவா? அத ஃபுல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்து வச்சுட்டீங்கனாலே, உங்களுக்கு ஈஸியா நீங்க போய் அங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதெல்லாம் ஏன் நம்ம வீடியோவா குடுக்குறோம்னா, நீங்க பார்க்குற அந்த மெமரி கூட உங்களுக்கு அங்க எக்ஸாம் ஹால்ல யூஸ் ஆகும். அத வச்சு நீங்க ஒரு 4 கொஸ்டின் போடலாம். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சார் ஒரு வீடியோல நடத்துனாரு. இதுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். அப்படிங்கிற மாரி நீங்க கரெக்ட்டா அந்த ஆன்ஸர் எடுத்து போட்டுறலாம். சரிங்களா? ஸோ அதனால இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். வாய்ப்புகள கிடைக்கும். அத வந்து தவற விட்டுறாதீங்க. தவற விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படணும். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள எந்த ஒரு சூழ்நிலையிலயும் தவற விட்டுறாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களால முடியும். ஏன்னா நெறைய பேர் கேட்டாங்க, "சார் முடியுமா? 6 மாசம் இருக்கு." யார் எத்தன மாசம் இருந்தாலும் சரி, 6 மாசம் இல்ல 3 மாசம் இருந்தா கூட போதும். ஒரே ஒரு ஆள் மனசு வச்சா போதுங்க. 6 மாசம்லாம் வேணாம். 3 மாசம் இருந்தா கூட உங்களால ஜெயிக்க முடியும். ஒரு ஆள் மனசு வைக்கணும். யார் தெரியுமா? அது நீங்க தான். இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க தான். நீங்க மனசு வச்சீங்கன்னா, உங்களால ஜெயிக்க முடியும். ஓகேவா? வேற யாருமே பண்ண முடியாது. ஓகேவா? இங்க எல்லாருமே எல்லாருமே என்ன? பார்வையாளர்கள் தான். நீங்க தான் உங்களோட லைஃபோட பெர்ஃபார்மர். நீங்க பெர்ஃபார்ம் பண்றது தான் உங்களோட புக்ல அங்க ரெக்கார்ட் ஆகும். சும்மா அவங்க வந்து உள்ள சொல்ட்டு போறாங்க. இந்த கேமியோ ரோல் வருது. இங்க கெஸ்ட் ரோல் பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கெல்லாம் இங்க ரெக்கார்ட் கிடையாது. அத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இறங்கி போராடினா மட்டும் தான் நம்மளுக்கான ஒரு வெற்றியோ, தோல்வியோ எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்மளுக்கான ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கணும். சரிங்களா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இங்க போட்டி போட்டு ஜெயிச்சவங்களுக்கும் வரலாறு இருக்கும். தோத்தவங்களுக்கும் வரலாறு இருக்கும். ஆனா சும்மா நின்னு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு எந்த வரலாறு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க உண்மை. ஓகேவா? உங்க லைஃபோட பெர்ஃபார்மரா நீங்க இருங்க. உங்க லைஃபோட டெசிஷன்ஸ எடுக்கிற இடத்துல நீங்க இருங்க. சரிங்களா? உங்க மனச வந்து உங்களோட முடிவுகள எடுக்க வைக்காதீங்க. உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய உங்க ஒரு ரீல்ஸோ, ஒரு ஷார்ட்ஸோ, ஒரு இன்ஸ்டாவோ, ஒரு சீரியலோ, ஒரு படமோ, ஒரு மியூசிக்கோ, ஒரு காமெடி இது வந்து உங்கள கட்டுப்படுத்த வைக்காதீங்க. அது வந்து முடிவு பண்ணக்கூடாது. நீ பார்க்கணுமா வேணாமான்னு. ஓகேவா? நீங்க தான் உங்களோட டே எப்படி போகணும்? நீங்க தான் உங்களோட ப்ராசஸ் எப்படி போணும்? நீங்க தான் எப்படி நம்மளோட டயத்த வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? அந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? நம்ம நெறைய நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட டிப்ஸ், நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லி தர போறோம். சரிங்களா? ஸோ வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம, பேசிக்கா நெறைய விஷயங்கள் நான் குடுக்க தான் போறேன். சரிங்களா? ஸோ அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு, புடிச்சுச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம கமெண்ட்லயும் உங்களோட கருத்த இத பத்தி தெரிவிங்க. ஸோ ஏதாவது மாத்த வேண்டியது இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம அடுத்த ஷெட்யூல் குடுக்குறதுக்குள்ள நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோலயே வந்தேன். ஏன்னா உங்க சைடு ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. போன வீடியோல நம்ம பேட்ஜ்க்கான நேம் கேட்டிருந்தோம். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற பேட்ஜ்க்கு நெறைய வோட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த வெற்றி நிச்சயம் பேட்ஜ வந்து நீங்களும் வந்து பாருங்க. அந்த அந்த நேம் ஓகேவா அப்படிங்கிறதையும் எனக்கு கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் ஷெட்யூல் வந்து ஓகேவா? ஸோ வேற எதுவும் நம்ம ஆட் பண்ணலாமா? இல்ல இதே ப்ராசஸ்ல போவோமா? அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. ஓகேவாப்பா? ஸோ சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து சிலபஸ் வந்து எதுவுமே வந்து இங்க மிஸ் ஆகல. எல்லாமே நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். அப்ப கண்ண மூடிட்டு நம்ம குடுக்குறத நீங்க படிச்சு அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி நீங்க போனா போதும்ப்பா. அவ்வளோதான் சிம்பிள். நீங்க பெருசாலாம் வந்து எதுவுமே வந்து நீங்க யோசிக்க வேணாம். கண்ண மூடிட்டு நீங்க படிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம சிலபஸ் பக்காவா நம்ம கவர் பண்ணி குடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா இந்த டவுட் நெறைய பேத்துக்கு இருக்கு. கவர் ஆகுமா சார்? அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு பேட்ஜ்க்கான அட்மிஷன் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே வந்து இன்னும் லிமிட்டடான ஷீட் மட்டும் தான்ப்பா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 50 டூ 100க்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் யார் யாருக்கு ஜாயின் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஷெட்யூல் வீடியோ இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு வந்துரும்.
ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா நம்ம 23 தான் வந்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸாவே எல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம டைமிங் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணி அதே மாரி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ஷாட்ட நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகேவா? அதுக்கான பேட்ச் டீட்டெயில் எந்த நம்பருக்கு அனுப்பணும் இது எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப்க்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை அப்படிங்கிறது வந்துரும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து எதுவும் பேனிக் ஆக வேணாம், கால் பண்ண வேணாம், அதெல்லாம் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்க்கு ஜஸ்ட் பேமெண்ட் வந்து அந்த நம்பருக்கு ஜிபே வந்து பண்ணிட்டு, வாட்ஸ்அப்ல அந்த இமேஜ மட்டும் நீங்க அனுப்புனா போதும். ஓகேவா? ஸோ நாங்களே உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை அப்படிங்கிறது குடுத்துருவோம். ஓகேவாப்பா? ஓகே. தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த வருஷம் 2026ல நடக்க போற குரூப் 4ல கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணி 2027ல போஸ்டிங்ல உட்காருவீங்க. சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்பிக்கையா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். வெற்றி நிச்சயம். ஓகேவா? தேங்க் யூப்பா.